இன்றைய தினம் அதிமுக பாஜகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை, அதற்காக பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆலோசனை துவங்கி நடைபெறும் அப்படின்னு கூறப்படுகிறது. இதற்காக முன்னாள் அமைச்சர்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து களத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது அரசியல் களம், இதில் கூட்டணி கணக்குகள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பேசிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒருபுறம் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஜெல்லையாகல, அவங்க களத்துல நிலவரம் வேறாக இருக்கு அப்படின்னு எதிர்த்தரப்புல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட்டணியை பலப்படுத்துவதற்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. திரு வைகை செல்வன் அவர்கள் சொல்லும் பொழுது கூட இன்னும் ஒரு மாதத்துல கூட்டணி தொடர்பான முழுமையான ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாரு. இன்னுமே அதிமுக தரப்புல இந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கிறப்போ யார் யாரெல்லாம் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல தலைமையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தமா நம்ம என்னத்தை பார்க்கலாம்? எதிர்வரும் 2026 தேர்தல் என்பது இந்த முறை தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறதா பார்க்கிறோம். குறிப்பாக ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கிறது. ஏனென்றால் 2024 தேர்தலில் ஏற்பட்ட அந்த சரிவு தோல்வி என்பது 2026 தொடருமே என்றால் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலை இருப்பதால ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ அணியினருக்கும் உண்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் உண்டு. இங்கிருந்து விலகி சென்று இந்த ஒருங்கிணைப்புக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தாக்கம் உண்டு. எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கி இருக்கு, நடைபெற்று வருகிறது என்று நான் கருதுகிறேன். என்னன்னா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஏப்ரல் மாதமே திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் கடந்த 8 மாதங்களாக அந்த கூட்டணியில் என்டிஏ அணியில் பயணித்த அவர்கள் இன்னும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த எஸ்டிபி தேமுதிக இல்லை, இப்போ அவங்களும் இப்ப வருவாங்களான்னு தெரியல. அத ஒரு வலிமை மிக்க ஒரு ஒன்றுபட்ட ஒரு வலுவான கட்டமைப்புள்ள கூட்டணியாக இது இன்னும் வரவில்லை. எனவே அப்படி வரும் பட்சத்தில் தான் வெற்றி சாத்தியம் என்பதை பாஜக உணர்ந்துதான் இப்ப இந்த குழுவை போட்டிருக்காங்க. பியூஷ் கோயல் தலைமையிலான அந்த 3 மத்திய அமைச்சர்கள் குழு போட்டிருக்காங்க. இப்போது இவர்கள் பேச்சுவார்த்தையை யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பேசுவார்கள் அப்படின்னு தான் செய்திகள் பரவலா வந்துட்டு இருக்கு. முதல்ல யாரையெல்லாம் கட்சியில இணைக்கலாம், ஏன்னா என்டிஏனுடைய இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக எடுக்கிற முடிவுகளுக்கு, திரு எடப்பாடி எடுக்கிற முடிவுக்கு உடன்படுகிற இவர்களோடு ஒத்து போகிற அரசியல் கட்சிகளை மட்டுமே இந்த கூட்டணியில் சேர்க்க வேண்டும்னு அவங்க ஒரு பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில இப்போது யாரெல்லாம் இந்த என்டிஏ அணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது, இந்த பிரிந்து சென்ற விலகி சென்ற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா உள்ளிட்டோரை இதில் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த எத்தகைய நிலைப்பாடை அதிமுக எடுக்க வேண்டும் என்பது மாதிரியான இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தொடங்கும். அதன் பிறகுதான் நீங்க யாருக்கு எத்தனை இடம், எந்தெந்த தொகுதிகள் என்பது அநேகமாக ஜனவரி பிப்ரவரியில தான் அது மாதிரி வரும். இப்ப கூட்டணியை பலப்படுத்துவதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் தான் இன்றைக்கு நடைபெறும் என்று என்னுடைய அந்த அரசியல் அனுபவத்தின் விளைவாக சொல்லுகிறேன். ஏன்னா இப்ப 70 சீட்டு பாஜக லிஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க, டெல்லியில கொடுத்துட்டாங்க. ஒரு 50 இடங்களாவது கேட்கணும், 50 தொகுதிகளையாவது இந்த முறை பெறணும் அப்படின்னு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எடப்பாடிகிட்ட கொடுத்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வருகிறது. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பது அவங்க பேசி முடிச்சதுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் கூட்டணியை உறுதிப்படுத்தாமல் இந்த இடப்பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு சாத்தியமில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை, சகோதரி. சரி, இப்போ இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது இந்த முறை அதிமுகவுக்கு அவசியமா இருக்கா? அந்த ஒருங்கிணைப்புனா அது அதிமுகல தான் நடக்கணுமா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்களுக்கான இடம் கொடுக்கப்பட்டாலும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நாம சொல்ற மாதிரியே டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன டேர்ம்ஸ்ல உள்ள வருவாங்க? இல்ல அதுதான் இப்ப என்டிஏ அணியில இருந்து அவர்கள்
அதிருப்தியில் தான் வெளியில போனாங்க. திரு டிடிவி தினகரன் வந்து நான் ஒருபோதும் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வெளியில இருக்காரு. பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜனவரியில சொல்றேனாரு, இப்ப பிப்ரவரி மாதத்துக்கு போயிட்டாரு. அப்ப இந்த 2 மாதங்களில் எந்த வகையிலான பேச்சுவார்த்தையை பாரதிய ஜனதா கட்சி எடுக்க போகிறது, எந்த அடிப்படையில் அவர்களை என்டிஏவில் இணைக்க போகிறார்களாங்கிறது தெரியுது. இப்போ அமமுகவை பொறுத்தளவில் அந்த தனி கட்சி தொடங்கி அவங்க கடந்த 4 தேர்தலை எதிர்கொண்டுட்டாங்க. அவர்கள் என்டிஏவில் வருவதோ அல்லது டிவிகேல போறதோ அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை இணைத்தால் மட்டும்தான் இந்த ஒன்றிணைப்பு என்பது இதுதான் சாத்தியமான ஒன்றிணைப்பு. இந்த ஒன்றிணைப்பு என்பது நடைபெற்றால்தான் குறைந்தபட்சம் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் ஒரு 50-60 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நிலைதான் அனைத்து இந்திய அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது என்கிற அந்த கள யதார்த்தத்தை மத்திய பாஜகவுக்கு மாநில பாஜகவும் மாநிலத்தில் இருக்கிற அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டும் போயிருக்கு. இது தொடர்பா நீங்க கடந்த வாரம் கூட டெல்லியில திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஆகியோரை அழைத்து நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.